கருணை கடலாக மக்கள் மத்தியில் ஜொலித்த போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமாகிவிட்டார். உலகமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. அவரது இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அவருக்கு அஞ்சலி செலுத்த உலக தலைவர்கள் வாடிகன் நகரை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ரோமில் உள்ள மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையை போப்பாண்டவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அவர் மீண்டு வர வேண்டும் என்று உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபை மக்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தனர். அவர் உயிர் உழைத்து நலம் பெற்று வந்து மக்களுக்காக பிரார்த்தனை செய்து எல்லோரது இதயங்களிலும் இடம் பிடித்தார். பரிசுத்த தந்தையான போப்பாண்டவர் பலமுறை மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டு வந்திருக்கின்றார். 21வது வயதில் கடுமையான நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டார். அப்போது அவரது மூச்சு குழாயில் ஒரு பகுதி ஆபரேஷன் மூலம் நீக்கப்பட்டது. அதன் பின்பு பல முறை அவர் நோய்வாய்ப்பட்டார். ஒவ்வொரு முறையும் அவர் இறைவனின் திருக்கரங்களால் பாதுகாக்கப்பட்டார். 2024ஆம் ஆண்டும் போப்பாண்டவர் மரணத்தின் விளிம்பு வரை சென்றார். இந்த ஆண்டும் கவலைக்கிடமான நிலை வரை சென்று மீண்டு வந்தவர் இப்போது உலக மக்களை துயர கடலில் ஆழ்த்திவிட்டு பிரியாவிடை பெற்றிருக்கின்றார். போப்பாண்டவருக்கு 88 வயது. இதுவரை அவர் மருந்துகளின் பலனால் மட்டும் உயிர் பிழைக்கவில்லை. மக்களின் பிரார்த்தனையும் அவரது தன்னம்பிக்கையும் கடவுளின் கிருபையுமே அவரை காப்பாற்றி வந்தது. அவர் போப்பாண்டவர் பொறுப்பை ஏற்ற 12வது ஆண்டையும் மருத்துவமனையிலேயே கொண்டாடும் சூழ்நிலை உருவானது. அப்போதும் மனம் குலையாத தன்னம்பிக்கையுடனே அவர் காணப்பட்டார். அப்போது ஆன்லைன் வழியாக மக்களுக்கு தனது ஆசிகளை வழங்கினார். அவரது தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அவர் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மரணத்தை நெருங்கி கொண்டிருந்ததால் அவர் போப்பாண்டவர் பதவியிலிருந்து விலகி விடுவார் என்று பலரும் நம்பினார்கள். அப்போது போப் பிரான்சிஸ், எனது உடலில் பல நோய்கள் இருக்கின்றன. கால் மூட்டு வலி, முதுகு வலியால் நான் அவதிப்படுகின்றேன். ஆனால் என் சேவைக்கு கால் மூட்டும் முதுகும் தேவையில்லை. மூளையும் இதயமும் போதுமானது. அவை நன்றாக செயல்படுவதால் நான் பதவியில் இருந்து விலக மாட்டேன் என்று நம்பிக்கையோடு அன்பு பணியாற்றி வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 40 நாட்கள் போராடி உயிர் பிழைத்த அவர் ஈஸ்டர் தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்று திரளான மக்களுக்கு தனது ஆசிகளை இறுதியாக வழங்கினார். அதுவே அவரது கடைசி நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது. அர்ஜென்டினா நாட்டின் பியூனஸ் ஐரிஸ் ஆர்ச் பிஷப்பாக இருந்த கர்தினால் ஜார்ஜ் மரியோ பர்கோலியோ என்ற இயற்பெயரை கொண்ட இவர் 2013 மார்ச் 13ஆம் தேதி போப் ஆண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது தனது பெயரை போப் பிரான்சிஸ் ஆக சூடிக்கொண்டார். 140 கோடி மக்களை கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகத்தின் 266வது போப்பாண்டவராக கருணையுடன் அவர் செயல்பட்டார். உலக மக்களையும் தனது அன்பால் கவர்ந்தார். அவரது இறுதி ஆசைப்படி ரோம் நகரில் உள்ள சாண்டோ மரியோ தேவாலயத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. போப்பாண்டவரின் மரண செய்தி உலகம் முழுக்க மக்களை துயர கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. உலகம் முழுக்க அன்பை போதித்த அவர் அணையாத தீபமாய் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருப்பார். நன்றி, வணக்கம்.